நமஸ்தே. நான் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் எஸ்எஸ்எம்ஜிஏ. இன்னைக்கு இது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், பேங்கிங் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸுக்கு அவர்களுக்கு ஒரு அலர்ட் சொல்லும் விதமாக இந்த மெசேஜு. கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் உங்களோட கமிஷன்ஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிரந்தர சம்பாத்தியம், தட் இஸ் சம்பளம் வந்து அந்த ஏஜென்சிஸோ பேங்க்ஸோ வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே அறிந்தும் கூட உங்களோட டார்கெட்டுக்காக நீங்கள் வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தயவுசெய்து வயலேஷன் வந்து பண்ணாதீங்க. டோன்ட் கிராஸ் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்றத நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஃபைனலாக உங்களை எம்ப்ளாய் பண்ண எம்ப்ளாயின்றது இல்லாத எம்ப்ளாய் அப்படின்றது பெர்மனெண்ட்டாக வந்து ரோலில் வரக்கூடிய நபர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு கீழே வருவார்கள். ஆனால் நீங்கள்லாம் வந்து என்னென்னா அலோகேஷன் செய்யப்பட்ட நபர்கள், ஒரு ஏஜென்சி சார்பாகவோ ஒரு பேங்க் சார்பாகவோ அலோகேட் பண்ணப்பட்ட நபர்கள். நாளைக்கு நீங்கள் வந்து பாலிசி வயலேஷன் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணும்போது அந்த பேங்கிங்கோ சிஸ்டமோ இல்லைன்னா வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டோ உங்களுக்கு ஃபேவராக வருவதற்கு சாத்தியமில்லை அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக கலெக்ஷன் பண்ணுறது வந்து உங்களோட டார்கெட்டாகவே இருந்தாலும் அந்த ஆர்பிஐ வயலேஷன் கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணாத அளவுக்கு உங்களை நீங்களே சேஃப்கார்ட் பண்ணி ஜெனுவனாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகும். சில கஸ்டமர்ஸ் வந்து வயலேட் பண்ணக்கூடிய கஸ்டமர் சைடில், பாரோயர் சைடில் வயலேட் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கார்கள். ஜெனுவனிட்டி இல்லாத நபர்கள். அவர்களுக்கு வேறு விதமான லீகல் ப்ரொசீடிங்ஸ் அந்த பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டுட், உங்களுக்கு இதுதான் வருமானம், இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்றது புரிந்தாலும் கூட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு தான் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் லாகின் ஆகும்போது, போலீஸ் கம்ப்ளைண்ட் லாகின் ஆகும்போது எனி கைண்ட் ஆஃப் வயலேஷன் லைக் டிஃபமேஷன், நீங்கள் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் வரம்பு மீறி பேசும்போதோ இது பண்ணும்போதோ உங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றத புரிந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அணுகினால் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அமைச்சிக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த காண்டாக்ட் நம்பர், எங்களோட ட்ரஸ்ட்டோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து அணுகி இதில் வந்து சந்தேகம் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.